ஓம் சக்தி. 2007ஆம் ஆண்டு ஒரு நாள் அலுவலகத்திற்கு வண்டி ஓட்டு செல்லும் பொழுது வலப்புறத்தில் உள்ள பகுதி செயலிழந்து வருவது போல, மரத்து போவது போல உணர்ந்தேன். நரம்பியல் நிபுணரிடம் காட்டிய போது வேலையின் அதிக ஈடுபாடு காட்டியதால் உண்டான டென்ஷனால் வந்துள்ளது என கூறி மாத்திரைகள் கொடுத்தார். அதை சாப்பிட்ட போது அதிக உடல் சோர்வு ஏற்பட்டு முடியும் கொட்ட ஆரம்பித்து விட்டது. மீண்டும் மருத்துவரை அணுகிய போது மாத்திரைகளை மாற்றிவிட்டு தலைக்கு தடவ மருந்தும் கொடுத்தார். இதை சாப்பிட்ட சில தினங்களிலேயே எனக்கு சிந்திக்கும் திறன் குறைந்து ஒருவிதமான மன அழுத்தம் ஏற்பட்டது. அந்த சமயம் நம் பங்காரு அம்மா அவர்கள் சென்னைக்கு எழுந்தருளினார்கள். எங்கள் மன்றத்திற்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டதால் மற்ற மகளிருடன் சேர்ந்து எப்படி பணி செய்தேன் என்பது அம்மாவிற்கே வெளிச்சம். இப்படியே சில நாட்கள் கடந்தன. பின் வேறு மருத்துவரிடம் சென்று ஆலோசனை கேட்டபோது, பரிசோதித்துவிட்டு நீ சாப்பிடும் மாத்திரைகளால் எதிர்விளைவு ஏற்பட்டுள்ளது, எல்லா மாத்திரைகளையும் நிறுத்திவிடு, நான் கொடுக்கும் மருந்துகளை மட்டும் உட்கொள் என்றார். அவர் சொன்னது போல செய்தும் என் மன அழுத்தம் குறையவில்லை. இந்த நிலையில் என் தந்தையின் பிறந்தநாள் வந்ததால் அம்மாவிடம் குடும்பத்துடன் பாத பூஜை செய்ய சென்றோம். பாத பூஜை தட்டை அம்மாவின் பாதத்தின் கீழ் வைத்தவுடனே திடீரென என்னையும் அறியாமல் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டேன். அம்மா என்னை பார்த்து, நீ தைரியமான பெண்ணாச்சே, உனக்கு என்ன ஆச்சு என்று கூறிக்கொண்டே பாத பூஜை தட்டிலிருந்து எலுமிச்சை பழத்தை கையில் எடுத்து இதை கருவறையில் சுயம்பின் முன் வைத்து கருவறைக்கு பின்னால் சென்று உடனே பிழிந்து குடித்துவிடு, எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினார்கள். அப்படியே செய்தேன். மருவத்தூரிலிருந்து சென்னை வரும்பொழுதே மன அழுத்தம் குறைந்து பழையபடி நார்மலாகிவிட்டேன். நம் குருவின் கருணை உள்ளத்தை என்னவென்று சொல்வது? ஒரே எலுமிச்சையின் மூலம் ஒரே நாளில் குணமடைய செய்து விட்டார்கள். மருத்துவரை சந்தித்து நடந்ததை கூறினேன். அவர் மருந்து எழுதும் சீட்டில் ஷி இஸ் கியூர்ட் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ், அதாவது கடவுளின் அருளால் தான் இவள் குணமடைந்தாள் என்று எழுதி கொடுத்தார். குருவை மறவாத மனத்தையும் அவர் கூறிய தொண்டுகளை செய்ய ஆரோக்கியமான உடலையும் நம் உயிர் இருக்கும் வரை நமக்கு அம்மா கொடுக்க வேண்டும் என்பதே நமது வேண்டுதலாக இருக்க வேண்டும். ஓம் சக்தி.